வணக்கம். நம்ம ரேப்பிடோ 30 நாள் ஓட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி பிளிங்கிட் 30 நாள் ஓட்டி அதோட ரிவ்யூ போட்டிருந்தோம். அது நம்ம 10,000 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தோம். 10,000 ரூபாயில் நமக்கு 7,000 ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோ ஓட்டுறதுல ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு வண்டியோட ஃபுட் ரெஸ்ட் உடஞ்சிருச்சு. ஆல்ரெடி வெல்டிங் வச்ச ஃபுட் ரெஸ்ட் தான், அது உடஞ்சிருச்சு. அது போக என்னாச்சுன்னா, நம்மளோட ஹேண்டில் பார் இருக்கும்ல, ஹேண்டில் பாரில் ஒரு பெரிய போல்டு வரும் சென்டரில், அதோட பியரிங்குமே பிரேக் ஆகிட்டு செல்ஃப் மோட்ரு ஒர்க் ஆகலை, ஸ்பீடோமீட்டரும் ஒர்க் ஆகலை. இதெல்லாம் ஒரே நாளில் நடக்கலை, டே பை டே நடந்துச்சு. நான் அப்போயே கிளியர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஆனால் ரேப்பிடோ ஓட்டிக்கிட்டே கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, நம்ம ரைடிங்கில் இருக்கும் போது ஃபுட் ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் கால் பேலன்ஸ் பண்ணி ஓட்டும் போது ரைடர்ஸ்க்கு பின்னாடி வர கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்டர்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, செல்ஃப் மோட்ரு ஒர்க் ஆக மாட்டுது. இது பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதனால் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் தான் கரெக்டாக பிளிங்கிட்டு சித்தலப்பாக்கம் ஸ்டோரில் நம்ம ஒர்க் பண்ணோம். அப்புறம் தாம்பரம் வெஸ்ட்டு கிருஷ்ணா நகரில் புது ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த சைட் டெலிவரிக்கு போயிட்டு இருக்கும்போது தற்செயலாக ரைடர்ஸை பார்த்து அவங்களே கூப்பிட்டுட்டு, ரைடு நல்லா வருது, ஆர்டர் நல்லா வருது, ஸ்டோருக்கு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நமக்கு இந்த நெகட்டிவ் வந்தப்போ அந்த பாசிட்டிவ் அவங்கள்ட்ட வந்ததும் கரெக்டாக இருந்துச்சு. சரி, நான் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கலான்னாலும் நம்ம பிளான் பண்ணது 30 நாள். அதில் நம்ம இதாக ரிவ்யூ போடுவோம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இப்போ 30 நாள் நம்ம ஓட்ட பிளான் எடுத்ததில் 23 நாள் கிராஸ் ஆயிடுச்சு. 23 நாள் முடிஞ்சிச்சு. அந்த 23 நாளில் 7 நாள் லீவ் எடுத்துட்டேன். நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா, பாடி பெயின் ரொம்ப இருக்குது. ரேப்பிடோ ஓட்டுறதுனால ஷோல்டர் பெயின் கம்பல்சரி இருக்குது. உடம்பு ரொம்ப டயர்டாகுது. ஏன்னா ஓட்டுறது பார்ட் டைம் தான், இல்லைன்னு சொல்லலை. பார்ட் டைம் ஓட்டுறோம், ப்ளஸ் நான் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணுறேன், மிஷின் ஆப்ரேட்டரு. அதையும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்டு கற்றுக்கிறதுக்காக டெய்லி அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த நம்ம யூடியூப் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, எதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுது. இதெல்லாம் பார்க்கும்போது ரேப்பிடோவில் அந்த ஒரு 7 நாள் லீவ் ஆயிடுச்சு. ஃபேமிலி ஃபங்க்ஷனும் அதில் ஒரு 3 நாள் லீவ் போட்டேன். மொத்தம் 16 நாள் தான் ஓட்டியிருக்கோம். அந்த 16 நாளில் டெய்லி ஆவரேஜாக ஒரு 5 ஹவர் தான் ஓட்டியிருக்கோம். மொத்தமாக நம்ம ஓட்டுனுக்கு ரைடோட குவான்டிட்டி 126 ரைடு ஓட்டியிருக்கோம். 16 நாளில் 126 ரைடு ஓட்டியிருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ண கிலோமீட்டர்ஸ் மட்டுமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1043 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அதுக்கு பெட்ரோல் அப்படியே டபுளாக போட்டுவோங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அது கூட ஆட் ஆகும். 2088 ரூபா பெட்ரோல் போட்டேன். இதில் நம்ம ஓவராலாக நம்ம ஓட்டின அமௌண்ட் மட்டுமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,800 ரூபாய்க்கு ஓட்டிடுவோம். 8,800 ரூபாய்க்கு ஓட்டினா அதுக்கு நமக்கு பெட்ரோல் காஸ்ட்டு மைனஸ் போக ப்ராஃபிட்டு 6,720. 6,720 ரூபா எத்தனை நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 நாளுக்கு. ஓகேவா? 16 நாளில் 6,720 ரூபா. இது பார்ட் டைமாக ஓட்டி பர் டேக்கு 5 ஹவர்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 ஹவருக்கு நம்ம ஓட்டினது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 84 ரூபா வருது. பெட்ரோல் போக ப்ராஃபிட் மட்டுமே 1 ஹவருக்கு 84 ரூபா வருது. ஓவராலாக நம்ம 16 நாள் ஓட்டியிருக்கோம். டெய்லி 5 ஹவர் கால்குலேட் பண்ணால் 80 ஹவர் நம்ம ரைடிங் ஹவர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்? இதுதான் ரேப்பிடோவை பற்றி என்னோடய ரிவ்யூ. இதுதான் நான் ஓட்டினது தான், வேறு எதுவும் மாற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் மணப்புரம் இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் என்ன சொல்கிறாங்க, குவார்ட்டர்லி ரிசல்ட்டு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. சரி, மணப்புரமுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் இருந்தது. சரின்ட்டு இப்போ அதையும் வாங்கிட்டோம். ஏன் அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எல்லாம் நம்ம ட்ரம்ப்னால. சரி, அப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுனால அப்போ மணப்புரமும் கோல்டை வச்சு தான் அவங்க பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோல்டுக்கு லோன் கொடுக்கறது. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். டார்கெட் 270 கூட அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சரௌண்டிங்ஸில் சொன்னாங்க. சிஎன்பிசி டிவியில் கூட லைட்டாக அது ஒரு நியூஸாக வந்தது. சரி, ரைட்டு பார்த்தேன். ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி தான் ஒரு 30,000 மணப்புரமில் போட்டிருக்கேன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். வேறு என்ன சொல்லணும்? வேறு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, வேறு ஏதோ டீட்டெயில்னால் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.